ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாமி போட்டோக்கு இந்த மாதிரி பொட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சா தெய்வீகமா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்றத ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ துடைக்கிறதுக்கு தண்ணியில் வெறும் மஞ்சள் மட்டும்தாங்க மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு தனியாக செம்பு பாத்திரம் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தனியாக தான் ஒரு பாத்திரம் வச்சுக்கணும் பூஜைக்குன்ட்டு. கிளாத்துமே பார்த்தீங்கன்னா இந்த சாமிக்கு யூஸ் பண்ணுற கிளாத்து தான் துடைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து அது பொட்டு வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த சந்தனம் வில்லைகள் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை சந்தன பொடி இருந்தாலும் போட்டுக்கலாங்க. குங்குமச்சிமல் காலியாக இருக்குது, அதனால தான் குங்குமம் போட்டு வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அதில் கோபுர மஞ்சள் முகத்துக்கு பூசுவாங்க தெரியுங்களா, அந்த மஞ்சள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜவ்வாது பொடி வந்து கொஞ்சமாக போட்டால் போதுங்க, ரொம்ப நிறைய போடணும். இப்போ மஞ்சள் சந்தனம் அதுக்கு ஈக்குவலாக போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டாவே நல்ல மணமாக இருக்கும். இது வந்து இந்த முறையில் மிக்ஸ் பண்ணி பொட்டு வைக்கிறதுனால நல்ல அந்த தெய்வீக மனம் இருக்கும், அந்த பாசிட்டிவான வைப்பு நம்மளுக்கு தோணும். அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீர்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பன்னீர் கொஞ்சம் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இதில் பொட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல், அந்த வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து ரொம்ப அதிகப்படியான செலவெல்லாம் ஒன்றும் சொல்லலை, வெறும் 4 பொருள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே போதுங்க, நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். அந்த ரூம்குள்ளே வந்தாவே உங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொட்டு அந்த ஸ்மெல்லு வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து அது ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை உருவாக்கும், ஒரு அமைதியாக இருக்கும் மனசுக்கு. அந்தளவுக்கு இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இது வந்துட்டு நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா வர துணியில் தொடச்சிட்டு, ஏன்னா அந்த சந்தன குங்குமம் பழசு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணியில் நல்லா துணியை டிப் பண்ணி புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் துடைப்பேன் ஃபோட்டோ வந்து முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் துடைச்சிக்கோங்க, ஏன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கக்கூடாது மேக்ஸிமம். அதுவே ஒரு நெகட்டிவ் வைப்புக்கு காரணம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சந்தன குங்குமம் நான் வைக்கிற போதே பார்த்தீங்கன்னா மனசில் வந்து அந்த ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மைண்ட் செட்டு. எனக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற டைம்லலாம் இந்த மாதிரி பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் போடுங்க. நீங்கள் போடுற லைக் வந்து இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்றத எனக்கு தோணும், மீண்டும் மீண்டும் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும், அதுக்காக தான் லைக் பண்ண சொல்கிறேன். ஓகே, இப்போ காமாட்சியம்மன் விளக்குக்கும் அதே சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். நான் இந்த மெத்தடில் தான் வைப்பேன், இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் ஒரு சின்ன டிப்ஸு நான் சொல்கிறேங்க, எனக்கு தெரிஞ்சதை நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக. இதில் முன்னாடி மட்டும் பொட்டு வைக்காமல் பின்னாடி ஒரு சாமி இருக்கும், மறக்காமல் அந்த சாமிக்கும் வந்து ஒரு சந்தன குங்குமம் வைக்கணும், கண்டிப்பாக வைக்கணுங்க. அது நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. இது தெரியாதவங்க யாருக்கெல்லாம் இப்போ தான் கேள்விப்படுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் கலசம் இந்த மாதிரியெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதே அந்த சந்தனத்தை நல்லா இப்படி பூசி விட்டு குங்குமம் வச்சு சுற்றியும் குங்குமம் வச்சு வைக்கணும். வச்சோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்பவே மனசுக்கு நல்லா இருக்கும், பார்க்கும்போது அந்த கலசமுமே அழகாக தெரியும். இது வந்து குலதெய்வத்துக்காக நான் வைக்கிற கலசம். அதுக்கப்புறம் இதுக்கு கலசம் எந்த கலசம் வச்சாலும் சரிங்க, அதுக்கு கீழே வந்து ஒரு பிளேட்டு வச்சு தான் வைக்கணும். கண்டிப்பாக வந்து வெறும் தரையில் அப்படி வைக்கவே கூடாது. தீபம் வச்சாலும் அவ்வளோதான், தீபத்துக்கும் கீழே ஒரு பிளேட்டு வைக்கணும், இல்லை பலகையோ ஏதாவது ஒன்று வச்சு தான் வைக்கணுங்க. கண்டிப்பாக வெறும் தரையில் இதெல்லாம் வைக்கவே கூடாது. இந்த கலசத்துக்கு நான் பிளேட்டு வச்சு தான் வைக்கிறேன் பாருங்கள். இந்த கலசத்தில் நீர் நிரப்பி நான் என்னென்ன போடுவேன் அப்படின்றது, எதுக்காக இந்த சொம்பு வைக்கிறேன், இந்த கலசம் வைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், ஒரே பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.